நீ இவகிட்ட பேசுனியா ஜனனிட்ட? ஆமா நீ காலையில அவகிட்ட நாங்க ரெண்டு பேருமே பேசணும். என்ன சொன்னா? அவ ஒண்ணுக்கு ஒட்டு வர மாதிரி தெரிய மாட்டேங்கு. அவரும் பிடிவாதமா இருக்காரு. ஐயா அப்படியா? இப்ப என்ன செய்யுது சிந்து? தெரியல நீ, எனக்கு கஷ்டமா இருக்கு. இவைய 2 நாள்ல நம்ம திருப்பி ஊருக்கு போயிடலாம், இங்க இருந்தா தானே அந்த பையன்கிட்ட பேசுவா அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்லுதும் கரெக்ட் தான். நீங்க திருப்பி பாம்பே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிள்ளை வந்து அவனை பார்க்க மாட்டா. அப்புறம் பேசுறதும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே நம்ம ரூட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம். எனக்கு ஏதோ மனசே ஒரு மாதிரி பயமா இருக்கு. பயப்படாத சிந்து, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த வயசுல எல்லா பிள்ளைகளுக்கும் தோணுதுதான். இது பிள்ளைங்கெல்லாம் இங்க எல்லாம் அண்ணா பின்னாடி இந்த இதுலதான் இருந்து பேசிட்டு இருக்குமா அந்த மரத்துக்கிட்ட. அப்படியா? உங்க அப்பா அவங்க அவங்க எல்லாரும் அங்கதான் இருக்காளோ? அவங்க சாப்பிட்டாச்சுல, அதனால அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு வரேன்னு போயிருக்காவ. ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, இந்த நம்ம ஜனனிட்ட பேசணும்னு சொன்னாலா? பேசினாளா? ஆமாம்மா, காலையில பேசியிருக்கல. அவ ஒன்னுத்துக்கும் ஒத்து வர மாதிரி தெரிய மாட்டேங்க. ஆமாட்டி, உங்க அண்ணன் சொன்னாவோ 2 நாள்ல திருப்பி பாம்பே போயிருவோம், அங்க போயாச்சுன்னா அந்த பையனாவை பார்க்க மாட்டா பேச மாட்டா அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தான். பாருமா இந்த பிள்ளைகள் எப்படி இருக்குது. நம்ம இந்த பிள்ளைகள்லாம் இப்படியா வளர்த்தோம்? அம்மா அப்பா சொல்லி கேட்டு நடக்கலாம்ல. என்ன செய்துக்கு கலிகாலம் இந்த போனை எவன் கண்டுபிடிச்சானோ, அது வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடக்கு. ஏக்கா அண்ணன் இப்ப என்ன சொல்லுக்காவ? அவங்க ஃப்ரெண்டு பையனுக்கு ஜனனியை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களோ? ஆமாட்டி, ரொம்ப நல்ல குடும்பம் போல. அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன், ஜனனி அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இவன் வந்து இப்படி தராமல இருக்கா. என்ன செய்துக்கு இப்படியாவது ஜனனி கிட்ட இன்னைக்கே பேசணும். ஏடி எப்படியாவது உன் பிள்ளையை கூப்பிட்டு பேசிட்டு நல்ல இடம்னா நம்ம அந்த சம்மந்தத்தை விட வேண்டாம். என்னம்மா செய்ய சொல்லுங்க? அவன் ஒரு விதத்துக்கு நாங்க சொல்லதே அவன் காதுலயே வாங்க மாட்டேக்கா. சரி இப்ப நீ அவளை கூப்பிடு, நம்மளாம் இருக்கோம்ல, மெதுவா பேசி எடுத்து ஏதாவது இது பண்ண முடியுமான்னு பாக்கலாம். நாங்க எல்லாரும் இருக்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்காதாம்மா. கூப்பிடுறத கூப்பிட்டு இல்லைன்னா வாங்கணுமா அங்கே போவோம். இருமா, நான் அவளை போய் கூட்டிட்டு வரேன். சரி போ. பாவம் உமா, ரொம்ப உடம்பு முடியல போல இருக்கு. படுத்தே கிடக்கா காலையில இருந்து. எங்க நீங்க எப்ப வந்தீங்க? இப்பந்தான் வந்தேன் உமா. ஏன் காலையாங்க புடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க? காலையில இருந்தே நீ எல்லா வேலையும் பார்த்து டயர்டா இருப்பல்ல, உனக்கு காலு கையெல்லாம் வலிக்கும், அதான் பிடிச்சி விடலான்னு இருந்தேன். ஏன் உமா எந்திரிச்சிட்ட? ஏங்க நீங்க என் காலை பிடிச்சி விட்டதே இல்லைல்ல, அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேண்டாங்க, எனக்கு காலெல்லாம் ஒன்றும் வலிக்கல. என்ன உமா, நீ கண்மணியை பிரெக்னெண்டா இருக்கும்போது உன் காலு கையெல்லாம் நான் தானே பிடிச்சி விட்டேன். அது நம்ம கல்யாணம் ஆன புதுசுல கண்மணிய கன்சீவா இருந்தப்போ நீங்க காலெல்லாம் பிடிச்சி விட்டீங்க. இது இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுலாம், அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உமா இப்ப எதுக்கு வெக்கப்படுக்க? ஒன்றும் இல்லை. சரி நைட்டுக்கு என்ன சாப்பாடு? இங்க காலையிலேருந்தே ஒரு மாதிரி வாமிட்டிங்கும் டயர்டாக இருந்துச்சுங்க, அதனால நான் சாப்பாடு ஒன்றுமே செய்யலை. சின்ன பொண்ணு இருக்கால, எனக்கு கொஞ்சோண்டு கஞ்சி மட்டும் வச்சு எடுத்துட்டு வந்து தந்தா, அதை நான் சாப்பிட்டேன். அப்படியா உமா? சரி அப்பனா நான் நான் போய் கடையிலேருந்து சாப்பாடு தான் வாங்கிட்டு வரேன், சரியா? இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல நான் ஏதாவது செஞ்சிருக்கேன். வேண்டாம் உமா, லேட் ஆயிட்டலாம், நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். கண்மணி எங்க? அவ ஸ்டடி ரூம்ல இருக்காங்க, ஏதோ ஹோம்ஒர்க் இருக்காம எழுதிட்டு இருக்கா. அப்படியா, சரி அப்போ நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஏங்க நீ எவ்வளோ நாளைக்கு கடையில் வாங்கி சாப்பிட முடியும்? நான் வீட்டில் செஞ்சு தானே ஆகணும். இன்னும் 9 மாதமும் நம்ம கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. கண்மணிக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுத்து விடலை. அவளுக்கும் கடையில் இருந்து தான் காலையில் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி இட்லி வாங்கி கொடுத்து விட்டேன். மத்தியானத்துக்கும் அவள் கொண்டு வந்தாச்சு, நைட்டும் இன்னும் கடையில் வாங்கியாச்சு. நீ எவ்வளோ நாளுங்க கடையிலே வாங்க முடியும்? அசதியாக இருந்தாலும் நான் எந்திரிச்சு செஞ்சு தானே ஆகணும். நீங்களும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது செஞ்சுருவோம். உமா அதை பற்றி நீ கவலைப்படாத, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னங்க பண்ண போகிறீங்க? எனக்கு இந்த வீட்டில் வேலைக்கு ஆள் வைக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் இப்போ போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம பேசுவோம். சரிங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி உனக்கு என்னது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வரேன். எனக்கு எது சாப்பிட்டாலும் வாமிட்டிங்காக வருது. ஏதாவது சாப்பிடணும் போல தோணும்ல. எனக்கு ஒரு மசால் தோசை வாங்கிட்டு வருவீங்களா? சரி வாங்கிட்டு வரேன், நீ படுத்துக்கோ, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன், சரியா? சரிங்க. ஆதி சொல்லு மக்களே, ஏன் சைலண்டா நிக்க? மாமா அது ஆதி, எங்களெல்லாம் மாதிரி உனக்கும் ஜனனி மேல அக்கறை இருக்குல்ல, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லி தானே நாங்க இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா மாமா எனக்கு புரியுதானா, தயவு செஞ்சு அந்த பையன் யாருனாவது சொல்லு, நான் போய் அந்த பையன்கிட்ட பேசுகேன், அவன் புரிஞ்சுக்கிடுவான். அவனுக்கும் ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்லாமையா இருக்கும்.
மாமா இவ்வளவு தூரம் கேட்குறாங்கல்ல அதையும் சொல்லு. மாமா நான் திருப்பியும் அதான் சொல்லிக்கேன். அன்னைக்கு அப்பா கேட்டப்போ நான் அதான் சொன்னேன். பையன் ரொம்ப நல்ல பையன், நம்ம ஜனனியை ரொம்ப நல்லா பாத்துக்குவான். என்ன கொஞ்சம் வசதி இல்லை அவ்வளவுதான். நீ திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காத ஆதி. தயவு செஞ்சு அந்த பையன் யாருன்னு சொல்லு. நான் போய் அவன்கிட்ட பேசுகன்னு சொன்னோம்ல, அவனே புரிஞ்சுக்குவான். அவனே கொஞ்சம் கொஞ்சம் ஜனனி அவாய்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி நல்ல ஃபேமிலியில அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இல்ல மாமா, அந்த பையன் யாருன்னு இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. ஆதி ஏன் இப்படி இருக்க? எவ்வளவு தூரம் அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு இப்படி நின்னா எப்படி? அவ மனசுக்கு பிடிச்ச பையனை தான் அவ கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க சொன்னீங்கல்ல, உங்களை மாதிரி எனக்கும் ஜனனி மேல அக்கறை இருக்கு. அவ மனசுக்கு பிடிச்ச பையனை அவ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுதா. இதுல என்ன தப்பு? இதுல எந்த தப்பும் இல்ல ஆதி. ஆனா அவ நல்ல வசதி வாய்ப்போட வளர்ந்த பிள்ளை. அவள இந்த மாதிரி கிராமத்துல வாழ்ந்துட மாட்டா. எனக்கு நல்லா தெரியும். அவ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுகாதான். ஆனா இங்க எந்த வசதி வாய்ப்பும் இல்ல. அவ இங்கெல்லாம் இருந்துடவே மாட்டா. மாமா நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஜனனி எவ்வளவு சேஞ்சா இருக்கான்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. மக்களே, பையன் யாருன்னு சொல்லி நல்ல பையனா இல்லையான்றது நாங்க விசாரிச்சு அந்த பையனுக்கு கட்டி கொடுக்கணுமா வேண்டாமான்னு நாங்க பார்க்கோம். இல்ல தாத்தா, அது இப்போ கல்யாணம் அதெல்லாம் அவங்க 2 பேருக்கும் பண்றதுக்கு ஐடியா இல்ல. அவனுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அவனுக்கும் ஒரு தங்கச்சி உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீட்டில் படிக்க வைக்காங்க. அவன் வேலை வாங்கினதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னா. ஜனனிக்கு தான் இப்போ நீங்க மாப்பிள்ளை பார்க்கறதுனால அவ ரொம்ப பயந்துட்டு இருக்கா. பையனுக்கு வேலை கூட இல்லையோ. மாமா என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன அவனை பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. மச்சான் இது சரிப்பட்டு வராது. நான் இப்ப என்ன செய்யுதுக்கு? இவனும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, அவளும் எதுவும் சொல்ல மாட்டானா என்ன பண்ண முடியும்? என்னாலதான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா ஜனனி கிட்ட கேட்டு பாருங்க. அவ சொல்றதா இருந்தா எனக்கு ஓகே தான். பெரிய ப்ராமிஸ் தான். என்ன அது இது? அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீயே அவளுக்கு கூட நிக்கியா? இங்க பார்த்த பையனை அவ கல்யாணம் பண்ணா கண்டிப்பா அவ வாழ்க்கை நாசமா தான் போகும். ஏன்னா ஜனனியால அந்த பையனை விட்டு இருக்கவே முடியாது. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, இவங்க 2 பேருக்கும் சொல்லி புரிய வைங்க. இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. மச்சான் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கேன் கேளுங்களேன். மச்சான் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கேன். நீங்க நாளைக்கே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஜனனி பாம்பே கூட்டிட்டு போயிருங்க. கொஞ்ச நாள் அவ அந்த பையன் கூட கான்டாக்ட்ல இல்லாம இருந்தாலே போதும். அவ சரியாயிடுவா. நீங்க எல்லாம் கொஞ்சம் பேசி எடுத்து கொஞ்சம் வெளியெல்லாம் கூட்டிட்டு போய் நீங்க அவளுக்கு பாத்துருக்கீங்கல்ல மாப்பிள்ள, அந்த பையன்கிட்ட கொஞ்சம் பேச விட்டு கொஞ்ச நாள் அவ சரியாயிடுவா. இவன் கிட்ட போட்டு கெஞ்சிட்டு கிடக்குறது இருக்கு. இல்ல என்னெல்லாம் சொல்லுங்க நீ. அந்த பிள்ளை ஒரு பையனை லவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப பார்த்து வேற பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இது பண்ணா வேற ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட்டுனா என்ன செய்துக்கு? ஜனனி அந்த மாதிரி பொண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம எல்லாரும் அவளை நல்லதா வளர்த்துருப்போம். மச்சான் நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நாளைக்கு நீங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஜனனியை பாம்பே கூட்டிட்டு போங்க. ஒரு 2-3 நாள்ல அவளே சரியாயிருவா. அப்பா நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்குப்பா. என்னெல்லாம் தப்பா இருக்கு? நீங்க எல்லாம் பண்ணதுதான் தப்பா இருக்கு. பெரியவங்க எது செஞ்சாலும் அது நல்லதுக்காண்டி தான் இருக்கும். அப்பா சொல்லுது முழுக்க முழுக்க உண்மை ஆதி. பெரியவங்க எது சொன்னாலும் அது உங்க நல்லதுக்காண்டி தான் இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சரி அந்த பையன் யாருன்னு நீ சொல்ல வேண்டாம். நீயே அந்த பையன் கிட்ட பேசி புரியவே. எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் கஷ்டப்படுத்தி ஜனனியை கல்யாணம் பண்ணிட்டு உங்க லைஃப் நல்லா இருக்காது. அதனால தயவு செஞ்சு விட்டுட்டு போயிரு அப்படின்ட்டு நீயே போய் பேசு. என்ன தாத்தா நீங்களே போய் பேசிட்டு இருக்கீங்க? சரி அந்த பையன் யாருன்னு சொல்ல வேண்டாம் ஆதி. நீயாவது அந்த பையன்கிட்ட போய் பேசி எடுத்து கொஞ்சம் புரியவை. ஜனனிக்கிட்டையும் கொஞ்சம் பேசி புரியவே ஆதி. மாமா அது சொல்லதை மட்டும் செய்யாதி. எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. எதுக்குதான் நீங்களா இப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவ மனசுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வச்சா அவ சந்தோஷமா இருக்குவா. இல்ல நீங்க சொல்ல பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னா பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டுன்னு என்கிட்ட யாரும் வரக்கூடாது. நான் அதுக்கப்புறம் எந்த விஷயத்துலயும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். யாருக்கிட்டையும் நான் பேசவும் மாட்டேன். நீ பேசலைன்னா போ. நீ பேசலைன்னா என்ன குடிமொழிக்கா போயிரும். சரி ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணதுக்கு மாமா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டு போனா. நான் நாளைக்கு காலையில இன்னொருக்கு கேட்டு பாக்கேன். நீ ஜனனிட்டையும் கொஞ்சம் பேசு. மச்சான் நான் சொல்லதை பேசாம கேளுங்க. ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஜனனியை ஊருக்கு கூட்டிட்டு போங்க. அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் என்ன அதுன்ட்டு. இங்க இருக்க வந்து பையனை பார்க்கவும் செய்வா பேசவும் செய்வா. ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளைகள் கையில இருந்து போனை தான் வாங்கி வைக்கணும். இந்த போன் இருக்க போய் தானே எல்லாரும் பேசிக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு தெரியுது. இல்ல நீ கொஞ்சம் சும்மா இருக்காமல. அவளையும் கஷ்டத்துல இருக்கான். நீ போயிட்டு இடையில இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா. மாமா அவர் சொல்லுது கரெக்ட் தான். பேசாம நாளைக்கு நான் ஜனனியை கூட்டிட்டு திருப்பி பாம்பே போக போறேன். எடுத்தோம் கவுத்தோனும் ஒரு முடிவும் பண்ணக்கூடாது. நம்ம அவசரத்துல எடுக்க எல்லா முடிவும் தப்பாதான் முடியும். ஒரு 2 நாள் பொறுமையா இருங்க. நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். 2 நாள் பொறுமையா இருங்க.